ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க தான் உங்க ராஜா வித் புவனா யூடியூப் சேனல். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல இருந்து ஃபர்ஸ்ட் மாச சேலரி வாங்கியாச்சுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. நம்ம வந்து யூடியூப்ல ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து வாங்கியாச்சுங்க. அதை பற்றி அந்த வீடியோ நீங்கள் வீடியோவில் தமிழிலும் பார்த்துருப்பீங்க. அந்த சந்தோஷமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு, இந்த சம்பளம் வந்து எப்படி வந்தது, என்ன பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் எங்களோட ஜேர்னி யூடியூப்பில் வந்து ஃபுல் ஜேர்னியுமே வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. ஆமாங்க, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மொபைல் கடை வச்சுருந்தாருங்க. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டில் தான் இருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது எங்கள் லைஃப்பும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு உடம்பு முடியாமல் போயிடுச்சுங்க. அப்போதான் வந்து நம்ம யூடியூப் சேனல் வேணால் ஆரம்பிக்கலாம், நீ தான் சமைக்கிற இல்லை, நம்ம ஏதோ ஒரு ரீல்ஸு இது மாதிரி எல்லா சேனல்லையும் காட்டினாருங்க. இது மாதிரி நம்ம ஆரம்பிக்கலாம், இதில் ஒரு இன்கம் வரும், எப்படி நம்ம கஷ்டம் தீர்ந்துரும்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பித்தோம். மார்ச் 2022 அப்போதான் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் தான் நாங்கள் பண்ணணும். அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா 20-30 அப்படிதான் போச்சுங்க. அதே வந்து 20 பேர் பட்டாங்களா, 10 பேர் பட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவோம். நாங்கள் ஷார்ட்ஸ் தான் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருந்தோம். யூடியூப்ல ஜெயிக்கணும் அப்படின்னா வாட்ச் ஹவர்ங்கிறது ஒன்று இருக்குது, அது வேணுங்கிறதே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வாட்ச் ஹவர் வந்து தானா வந்துடும். யூடியூப்பா ஒரு வீடியோ தூக்கி விட்டுரும், எல்லாத்துக்கும் அப்படித்தான் நடக்குது அப்படின்னு நினைச்சேங்க. நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே நடக்கல. முதல்ல வந்து அப்பா சபரிமலைக்கு போவாங்க, அதுல வந்து ஒரு லைவ் போட்டேங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 500 மணி நேரம் வாட்ச் ஹவர் வந்துச்சு. 1000 பேர் சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணிட்டு ஈஸியா. வாட்ச் ஹவர் வந்து எப்படி எடுக்குது? 4000 மணி நேரமா? ஏங்க 4000 மணி நேரம் யூடியூப் வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு டஃப்பான இது வந்து இந்த 4000 வாட்ச் ஹவர் தான். அதை பத்தி நாங்கள் சிந்திக்கவே இல்லை. மெயினா வந்து ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தோம். அப்பதான் வந்து அந்த வாட்ச் ஹவர் வந்து அந்த சபரிமலை வீடியோவில் வந்து வந்ததுங்க. போன வருஷம் ஃபுல்லுமே லைவ் தாங்க. லைவ்ல வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நாங்க வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ண சேனலை விடலாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாங்களே. பேசிட்டே இல்லை, தன்னம்பிக்கை கொடுத்து எல்லாருமே ஜெயிக்கிறாங்க, நம்மளால ஜெயிக்க முடியும். ஒரு நம்ம வந்து நெகட்டிவான ஒரு எண்ணத்தை வந்து விட்டுட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய லைவ்ல வந்து சொந்தங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட அறிவுரை சப்போர்ட் எல்லாமே வந்து ஏன் நம்மளாலையும் முடியும் தன்னம்பிக்கை வந்து மாதிரி பாத்தீங்கன்னா லைவ்ல எவ்வளவு சப்போர்ட்டுங்கிறீங்க. அதை கன்டினியூ பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஜெயிச்சாச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுங்க. நம்ம தெரிஞ்சவங்களே பாத்தீங்கன்னா லைக் பண்ணாம தான் பார்ப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு தெரியுங்க. அது வீடியோ வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு அந்த மொபைலை வாங்கி பார்த்தோம்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வேணும்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன வீடியோ போட்டாங்க அப்படின்னு அந்த சேனலுக்குள்ளே போய் பேர் சொல்லி பார்த்துக்கிறாங்க. அதை பார்த்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா லைக் பண்ணனா இவங்களுக்கு எங்க சம்பளம் வந்துருமே. நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறேன். லைக் பண்றதே இல்லைங்க, எல்லாமே தெரியுங்க. நம்மளுக்கு கமெண்ட் பண்றதோ லைக் பண்றதோ ரொம்ப யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மாசம் அமௌண்ட் வாங்கியாச்சுங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய வெற்றி தான். ரொம்ப இந்த வெற்றிக்கு வந்து பல பேர் காரணங்க. நாங்க ஒருத்தர் எங்களோட முயற்சி எங்களோட இது மட்டும் கிடையாது. எங்களுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நேரத்துல நாங்க மறக்கவல இல்லை. அவங்களுக்கு நாங்க வந்து நன்றி சொல்லிக்கிறோம். நிறைய பேர் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டுங்க. நீங்க வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ அவங்களுக்கும் வந்து நாங்க வந்து நன்றி சொல்லிக்கிறோம். நீங்க எல்லாம் இருந்தங்காட்டி தான் நாங்க வந்து இந்த இதை சாத்தியம் பண்ண முடிஞ்சது. போன வருஷம் வந்து இதே ஜூலை மாசம் தான் வந்து நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆச்சு. அப்போ வந்து மானிட்டேஷன் வாங்கியாச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். பேர் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது எத்தனை பேர் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி நாங்களும் மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சரி ஜெயிச்சாச்சு, மானிட்டேஷன் ஆயிடுச்சு, சம்பளம் வந்துடும் அப்படின்னு நாங்களும் நினைச்சோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் வந்து $100 ரீச் பண்ணிடுவோம், அமௌண்ட் வாங்கி போட்டலாம், வீடியோ போட்டலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். பட் ஆனால் நடந்தது அப்படி இல்லை. ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா $1, $2 இப்படியெல்லாம் வந்து மாசத்துக்கே இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா மானிட்டேஷன் ஆகியும் ஒரு இது இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு பெரிய பெரிய சேனல்கள்லாம் வந்து ஈஸியாக வந்து ஒரே மாதத்தில் வந்து $100ங்கிறது $500-1000 கூட ரீச் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் இப்போ தான் வளர்ந்து வர சேனல். இருந்தாலும் நம்ம முயற்சி
எத்தனை மாசங்க? கரெக்டா 1 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க. போன ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா மானிட்டேஷன் வீடியோ போட்டோம். இந்த ஜூலைல வந்து கம்ப்ளீட் $100 கம்ப்ளீட் பண்ணோம். எவ்வளவு டாலருங்க சொல்லிடுறாங்க, $111 கம்ப்ளீட் பண்ணாங்க. போன ஜூலைல வந்து எண்டில் வந்து $111 வந்து ரீச் பண்ணியாச்சு. $100 வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா 111 வந்துருச்சு. மானிட்டேஷன் ஆனால் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு ஒரு எலிஜிபிள் வச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா $10. அந்த $10 ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுங்க. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த $10 ரீச் பண்ணோம். அந்த $10 ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து வெரிஃபிகேஷன், அப்புறம் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம் நம்ம. சரி இப்படியே போயிட்டே இருந்தது. 5, 10, 15 இப்படி போயிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து பணம் வருங்கிறத இவங்க வந்து நம்பவே இல்லை. கடைசியில் நானுமே வந்து கடைசியில் எனக்கு நம்பிக்கை வந்து போயிட மாட்டுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இல்லைம்மா கண்டிப்பாக வரும் நான் சொல்லி சமாளிப்பேன். ஆனால் இது வந்து உண்மை தான், யூடியூப்லேருந்து பணம் கண்டிப்பாக வருது. அந்த $111 மைனஸ் டேக்ஸ் அப்படின்னு போட்டாங்க. யூஎஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா $2 கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இப்போ வந்து மிச்சம் இருக்குது $109. இந்த $109 தான் வரணும். அதுலேருந்து மெசேஜ் கொடுத்துட்டாங்க. மெசேஜ் பார்த்தீங்கன்னா 21 26 யூடியூப் வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். 21 26 வரும் அப்படிங்கிறது. 21 சரி ஆகஸ்ட் இந்த மாதம் 21 நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வந்துடும் அப்படின்ட்டு. 21 வந்து கூகுள்லேருந்து மெயில் போட்டுட்டாங்க, உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு நாங்கள் ஆட்சன்ஸில் பார்த்தோம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அப்படின்ட்டாங்க, சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. பட் ஆனால் நம்ம அக்கௌண்ட்டுக்கு இன்னும் வரல. எங்கே போய் கேட்குறது, யாரை கேட்குறது? டேட் வந்து போயிட்டே இருக்கு. 4 நாள் ஆயிடுச்சு. 21, 22, 23, 24. என்னடா அது உண்மையாக பொய்யா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, அக்கௌண்ட் ஆட் பண்ணலை அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. நமக்கு வேறு ஏதாவது யூடியூப் சேனல்காரங்க தெரிஞ்ச பழக்க வழக்கம் இருந்தால் அவங்களை கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவாங்க, இந்த டேட்டில் வந்துருங்க அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு யாரும் தெரியாது. இன்னைக்கு தான் வந்து மெசேஜ் வந்து நமக்கு வந்தது. மதியானம் அசரிச்சு 1 மணிக்கு வச்சு 1:30 மணிங்க 1:30 சாப்பிட்டு அட போங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பதான் வரும், நம்ம இதுல நம்பிக்கையே இல்லைங்க நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வந்து அமௌண்ட் வரும்னு பார்த்தா $45 குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் இந்தாங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே பணம் வந்துருச்சு உள்ள அப்படின்னு என்னால தாங்கவே முடியல. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க. இங்க நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து யூஎஸ்ல வந்து $2 எடுத்தாங்க, $11 இருக்கு. இங்க நம்ம ஊர்ல பேங்க்ல பாத்தீங்கன்னா $45 சர்வீஸ் சார்ஜ் குடிச்சிருக்காங்க. ஸோ டாலர் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரேட் ஏறி இருக்குது. ஒரு டாலருக்கு பாத்தீங்கன்னா $95.37 வந்து கால்குலேட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. $108 எவ்வளோங்க நீங்களே கணக்கு போட்டு பாத்துங்க. நான் கரெக்டா நம்பர் சொல்றேன், $10,350. ஆமாங்க, நமக்கு வந்த அமௌண்ட் வந்து 10,350. $10,350 வந்து வந்துருச்சுங்க, பேங்க்குக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. நாங்க பாத்தீங்கன்னா 4 வருஷம் வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஆரம்பிச்சு இது வந்து 5வது வருஷம். இவ்வளவு வருஷம் வந்து வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது இந்த $10,350 வாங்குறதுக்கு. ரொம்பவே வந்து விடாமுயற்சி தாங்க. இது வந்து எவ்வளவோ நாள் வந்து இவரை விட்டுறலாம் அப்படின்னு, ஆனா வந்து விடவே வேண்டாங்க, ஆரம்பிச்சுட்டோம், முடிஞ்சளவு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப்ல வந்து எந்த ஷார்ட்ஸுக்கோ வீடியோக்கோ எவ்வளோ பேமெண்ட் போடுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சரியாக வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஒரு சில ஷார்ட்ஸுக்கு ஒரு மாதிரி பண்ணுறாங்க, ஒரு சில வீடியோக்கு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஏர்னிங்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்டேபிள் எப்படிங்கிறது நம்மளால் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இந்த வீடியோக்கு இவ்வளோ வியூஸ்க்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அது மாறி வரும். அது பார்க்குற இடத்தையும் பார்க்குற இதை பொறுத்தும் மாறி வரலாம். யார் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியலைங்க. ஆனால் $100 ரீச் பண்ணியாச்சு, பணம் வாங்கியாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தால் உங்க எல்லாத்துக்கும் மறுக்க ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இனி அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து நாங்க இன்னும் வந்து நல்ல வீடியோவா கொடுக்கணும்னு நாங்க வந்து ரொம்ப ஆர்வமா முயற்சி பண்ணணும், ஆர்வமா தான் இருக்கிறேங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா 6 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நாங்க ஜெயிக்கல, நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதாவது இந்தியாவில இருந்து பாக்குறவங்களோ இல்ல வெளியில இருந்து பாக்குறவங்களோ எல்லாருக்குமே வந்துங்க ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா கண்ட்ரில இருந்துமே ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க, எல்லாருமே பாக்குறாங்கதான். ஆமா, இப்போ வியட்நாம் இந்த வெற்றிங்கிறது வந்து எங்களால் மட்டும் கிடையாது, அதுக்கு முழு காரணம் நீங்கள் தான். அதே மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களும் தான். ஸோ எல்லாத்துக்குமே நன்றி. அதுபோக கடவுளுக்கும் நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறேங்க. எல்லாமே நம்ம வந்து என்னதான் திறமை இருந்தாலும் கடவுளோட இது இல்லைன்னா அது நடக்காது. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி. அடுத்தடுத்த இதுவும் நம்ம சேனல் வந்து வளரணும், ஜெயிக்கணும்.
நீ அடுத்த பேமெண்ட்டும் வாங்கணும். இனி அடுத்த ஒரு vlog வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.